ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இன்றைய அற்புதமான தவ நேரத்திலே, தவம் இருக்கும் அத்தகைய நாளிகை பொழுதினிலே சித்த நிலையில் சிவ நிலையும் சிவ விஸ்வ நிலையும் அற்புதமான அகத்திய பெருநிலையும் இணைந்திருந்த அற்புதமான அருள் தருணமதிலே சபை நாடி சபை நம்பி வந்து அமர்ந்து தவம் இருந்த அத்தகைய சபை நாடி வந்த அத்தகைய சபை தொடர்பாளரின் தேகமதிலே நாட்களாக இருந்து வந்த அத்தகைய ரணமானது அதை சித்தர்கள் ஒத்திடம் கொடுத்து, யாரோ வந்து தன் நெஞ்சிலே ஒத்திடம் கொடுத்து அகற்றிய அரிய நிகழ்வு இன்றைய தவத்திலே நிகழ்ந்ததை உணர்ந்த அத்தகைய சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற குணசேகரன் சென்னை அத்தகைய கேள்வி நிலையினை அகத்திய பெருமான் திருவடியிலே நடந்த அற்புதம் என்ன என்று விளக்கம் கேட்டு நிற்கின்ற நிலை. இதுகாரும் உரைத்த உரை நடைகள், ஆசி மொழி வழியாக உரைத்த உரை நடைகள், அத்துணை ஒளி மொழிகளிலும் வழங்கிய ஆசி மொழிகளிலெல்லாம் அகத்தியன் யாமுள்ளிட்ட சித்தர்கள் அண்ட பிரம்மாண்டத்தை ஆளுகின்ற எம்பெருமான் சிவபெருமான் உள்ளிட்ட இறையாளர்கள் யாவரும், இறைகள் யாவரும் உரைத்த மொழி இம்மொழியே சித்தனி, இம்மொழியையே யாவரும் உரைத்தார்கள். பிரபஞ்ச மகாசிவ அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து ஏற்றம் கொண்டு வழங்கிய ஒளிநிலை சாதனத்தின் மூலமாக பெற்ற அத்தகைய தன் செவிமடுக்க கேட்ட அந்நிலை ஆசி மொழி உரைக்கின்ற பொழுது ஆசிகளினுடைய சப்தங்களுக்குள் இருக்கின்ற அர்த்தநிலைகள், சப்தங்களுக்குள் இருக்கக்கூடிய அர்த்த நிலைகள், அர்த்தங்களுக்குள் இருக்கக்கூடிய சூட்சம சிவநிலைகள், அந்நிலைகள் ஒருவனை அடிநிலை தவத்திற்கு கொண்டு செல்லும். அவனுக்கு சயன காலம் போல் தென்பட்டாலும் இவ் ஆசி மொழிகள் எல்லாம் ஒருவனை அற்புதமாய் தவநிலைக்கு அழைத்து செல்லும். சித்தனே, சீடர்களே, அவ்வாறு தவநிலைக்குள் அழைத்து செல்கின்ற பொழுது பிரபஞ்சமகா சபை நோக்கி வந்தமர்ந்து இயல்பு நிலை தவங்களில் அமர்கின்ற பொழுது அன்றைய நாள் எத்தகைய பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கின்றன என்கின்ற அத்துணை சூட்சமத்தினையும் தமக்குள் நினைந்து அமர்கின்ற பொழுது தன்னிலை இவனுக்கு தெரியும், தன் நிலை எமை படைத்தவனுக்கு தெரியும், அச்சிவனுக்கு தெரியும். ஆகையால் யாம் எத்தகைய வேண்டுகோளும் இல்லாது அமர்வோம், அவன் கண்டுகொள்வான் என்று அமர்ந்த அதி உன்னத அத்தகைய தவ நிலைதனில் தென்பட்ட காட்சி நிலைகள், பேறு பெற்ற பெரும் பரிசாக பெற்ற ரணநீக்க நிகழ்வு நிலைகள், அது எங்கிருந்து யாரால் வழங்கப்பட்டன? எங்கிருந்து யாரால் வழங்கப்பட்டன? யாரும் வழங்கவில்லை, ஒருவரும் வழங்கவில்லை. பின் எங்கிருந்து பெறப்பட்டது? சித்தனே, எங்கிருந்து பெறப்பட்டது? உரைத்தான் சித்தன் வேண்டுதலில்லா வணங்குதல் நிலையோடு தவத்தில் அமர்க என்று. அவ்வாறு தன்னை பூஜ்ய நிலைக்குள் ஒருவன் சென்று, பூஜ்ய நிலைக்குள் தன்னை கொண்டு சென்று ஒருவன் அமர்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழுந்த தன்னம்பிக்கை ஒளியின் மூலமாக, அந்நம்பிக்கை நிலையின் மூலமாக உள்ளிருந்து எழுந்த
சிவமே அத்தகைய ரண நிலைதனை நீக்குவதற்குரிய அற்புதமான வாய்ப்புதனை ஏகாதசி பெருநாயகனுடைய அவதார நிலைகளில் ஒரு நிலையாய் வேறு நிலை கண்டிருக்கும் தன்வந்திரி பகவான் வந்து கொடுத்த அற்புதமான ரண நீக்க நிகழ்வாகும் சீடனே அந்நிகழ்வு. அகதீஷாய நமக. அகதீஷாய. நோய்களை தீர்த்து வைக்கும் தன்வந்திரி பகவான் வந்து நீக்கிய ரண நிகழ்வு நீக்கமாகும் அந்நீக்கம். இது சூட்சமத்தில் நடந்தேறுகிறது. இச்சபையில் சூட்சமத்தில் நடந்தேறுகிறது. அதனை கண்கொள்ளா காட்சியாக காணை கிடைக்கா நிலை கொண்ட காட்சியாக கண்ட சீடனே சபை தொடர்பாளனே, இதுவே இச்சபையில் நடந்தேறுகின்ற அற்புதமான நிகழ்வாகும். அந்நிகழ்வினை இயல்பு நிலையில் உணர்ந்த உமக்கு அகத்தியன் யாம் நல் ஆசியும் வழங்குகின்றோம். யாம் அகதீஷாய நமக. ஏகாதசி நாயகனுடைய அற்புதமான ரணநீக்க நிகழ்வு நிகழ்ந்த அந்நிகழ்வுக்கு யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி, அற்புதமாக ஆசி என்ற ஒரு சொல்லுக்குள் இருக்கும் சூட்சமம், அச்சூட்சமத்திற்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான அருள் நிலை, அருள் நிலையையும் தாண்டி பரந்தாமன் இட்ட அற்புதமான அத்தகைய உமது சரீர ரணநீக்க நிகழ்வு என்பது ஆற்றலாய் பெற்ற பரிசு இச்சபையிலிருந்து என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி, எத்தகைய நிலையில் அமர்ந்திருந்த பொழுதும் இகலோகத்தில் உயர்ந்த நிலை, மேம்பட்ட நிலை என்று மாய நிலைகளை தன் சிந்தையில் வைத்துக்கொண்டு மானிடர்கள் அமர்ந்திருந்த நிலையில் அந்நிலைகளை எல்லாம் உதறி எறிந்துவிட்டு அமரும் நிலை தன்னை இழந்து தன்னை சூட்சமத்தில் தன்னுடைய உடைகளை களைந்து வெறும் மானிடனாய் பிறந்த கோலத்தில் எவனொருவன் சூட்சமத்தில் அமர்கின்றானோ அவனுக்கு அற்புதமான ஆடை அணிகலனை பூட்டி, பிரபஞ்ச ஆடை அணிகலனை பூட்டி அற்புதமான அருள்மொழி கீற்றுக்களால் அவனை அலங்கரிக்க செய்து அமர வைத்து அழகு பார்க்கும் அரசன் அமர்ந்த சபையாகும் இச்சபை என்று யாம் அகத்தியன் தெரிவித்து, அப்பேறு பெற்ற சீடனே சபை தொடர்பாளனே, இனி நீர் சபைகளில் தொடர்பாய் இருந்து அற்புதமாக சிவசூட்சம நூல் தாங்கும் இத்தகைய சித்தனோடு உரையாடி கால அவகாச நிலைகள் பெறுகின்ற பொழுது ஆற்றலாய் சபை நோக்கி வந்தும் அங்கிருந்தும் சபையை வணங்குகின்ற பொழுது ஆற்றலாக பிரபஞ்சத்தில் நல் மானிட தேகத்தோடு நல் உடல் நலவள ஆரோக்கிய நிலையோடு ஆற்றலாக வளம் வருவதற்குரிய ஆசிகளை யாம் அகத்தியன் அறிவித்து தெரிவித்து, உள்ளிருக்கும் சூட்சம நிலைக்குள் இருக்கக்கூடிய அந்நிலைகளையும் அகத்தியன் ஆசியால் அதனை ஒதுக்கி வேறறுத்து, உள்ளிருக்கும் ஊழ்வினை கர்ம வினைகளையும் அகத்தியன் ஆசியால் அதனை வேறறுத்து யாம் வழங்கும் நல்லாசி அமர்கின்றோம் யாம் சீடனே. அகதீஷாய நமக. பெருநூலிலே இருந்து பெருமகா நூலிலே இருந்து உன்னத உயர் நூலிலே இருந்து உயர் கேள்வியாம் அற்புதம் அத்தகைய வினையை அகற்றிய அத்தகைய அற்புதமான நிலை கொண்ட நாட்களுக்கு எங்கிருந்து வந்த ஆற்றல், எதிலிருந்து வந்த ஆற்றல், சரணாகதி தன்னை மறந்து வேண்டுதல் இல்லாத வணங்குதல் நிலையில் அமரும் போது தனக்குள் இருக்கிற அத்தகைய சிவ ஆற்றலை, சீற்ற ஆற்றலை, பேராற்றலை, பெருமகா ஆற்றலை வந்து சிகிச்சை தந்து தன் நிலையை தகர்த்து அற்புதமாக நல்நிலை கொடுத்த அற்புதமான உயர் சூட்சமத்தை, உன்னத சூட்சமத்தை உயர் சபையிலே, உத்தம மகா சபையிலே, உயர் பொழுதிலே வழங்கிட்ட உயர் சித்தனின், உயர்மகா சித்தனின் உயர்மகா சூட்சமத்தை அருளி நின்ற அற்புதமான மகா சூட்சம அவதாரியின் திருவடி பணிந்து திருத்தால் வணிகிறோம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகதீஷாய நமக. இதிலிருந்து எல்லாருக்கும் என்ன தெரியுது? சரணாகதி அடையில இறைவன் வந்து தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய இறை ஆற்றல் வந்து கிளத்தெறிந்து அற்புதமாக அத்தகைய நம்பிக்கை நிலையிலே அமரும்போது அத்துணை நிலைகளும் நடைபெறும் என்கின்ற உன்னத உயர் உத்தம அத்தகைய நல் நிலை கொண்ட நல் சாரம் கொண்ட விளக்க தனை அளித்து அற்புதமாக அமர்கிறோம். ஓம் அகதீஷாய நமக. விஜயலட்சுமி, சென்னை. இறைவன் நல்லவர்களுக்கு விஜயலட்சுமி, சென்னை. மதுரை, சென்னையில் இருக்காங்க. இறைவன் நல்லவர்களுக்கு அதிக வேதனை தருகிறார். அதில் இருந்து விடுபட
அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேணுமா? இறைவன் நல்லவர்களுக்கு அதிக துன்பத்தை கொடுக்கிறார். அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிற 2 கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வியை அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்கிறோம். அகத்தியன் இச்சபைதனில் ஆணித்தனமாக உரைக்கின்றோம். நல்லோர்கள் யாவரும் இறைவனால் துன்பப்படுத்தப்படுகின்றார்கள் என்ற கூற்று பொய் என்பதை அகத்தியன் ஆணித்தனமாக இச்சபைதனில் உரைக்கின்றோம். சித்தனி இறைவனுக்கும் துன்பத்திற்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை. இறைவனுக்கும் இன்பத்திற்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை. இதுவே உண்மை சித்தனி. இதுவே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் யாம் கூறும் உரைக்கீற்று. அவன் வினை அவனை ஆட்கொள்கின்ற பொழுது அவன் துன்பப்படுகின்றான். அவன் வினை அவனிடம் இருந்து விலகுகின்ற பொழுது அவன் மேலும் துன்பப்படுத்தப்படுகின்றான். சித்தனே, இதுவே உண்மை. இதுவே உண்மை. அவன் வினைதனை அவன் அனுபவிக்கின்ற பொழுது அவன் துன்பப்படுகின்றான். அவன் வினைகளில் இருந்து அவனுக்குள் இருந்து எழுகின்ற இறை உணர்வால், இறை வழிபாட்டால், இறை ஆன்ம ஈக தத்துவ நிலையால், தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலையால் அவன் இறையை வணங்குகின்ற பொழுது, அவன் வினை அவனிடம் இருந்து அகல்கின்ற பொழுது, ஒட்டுமொத்தமாக வினை அகல்கின்ற பொழுது அவ்வினைக்குரிய ஒட்டுமொத்த வடிவமும் அவனுக்கு காட்டுகின்ற ஓர் துன்ப நிலை போன்று அத்தகைய மாயையாகும். அத்துன்ப நிலையை அவன் ஏற்றுக்கொண்டு விட்டால், ஏற்றுக்கொண்டு இறையை இறுக பற்றுகின்ற பொழுது அத்துன்ப நிலை அவனிடம் இருந்து அகன்று இறை அவனை இறுக பற்றுகின்றது என்று யாம் அகத்தியன் தெரிவிக்கின்றோம். இதுவே இத்தகைய வினாக்குள் இருக்கும் சூட்சம விடை. இதனை விளக்கமாக தெரிவிப்பதும் இச்சச்சங்கத்தில் நிகழலாம். ஒருவன் நல்லவன் கெட்டவன் என்று எத்தகைய பாகுபாடும் இல்லை. அவன் கர்மவினை அவனை அவ்வாறு செய்ய வைக்கின்றது, இவன் நற்கர்மவினை இவனை அவ்வாறு செய்ய வைக்கின்றது. பூர்வ ஜென்ம புண்ணிய இணை தொடர்பு. ஒருவனுக்கு புண்ணியம் கூடுகின்ற பொழுது அவன் நல்லவனாக காட்சியளிக்கின்றான். ஒருவனுக்கு அவனுடைய பாவம் உயர்கின்ற பொழுது அவன் கெட்டவனாக காட்சியளிக்கின்றான். இருவரும் இருநிலை கொண்டவர்களும் பிரபஞ்சத்தில் சிவத்தால் படைக்கப்பட்டவர்கள். அவன் வினையால் அவன் பிறந்து அவன் அருளால் இவன் தாளினை இவன் வணங்குகின்ற பொழுது அவன் வினையிலிருந்து இவன் ஜெயிக்கின்றான். இவனை உணர்கின்ற பொழுது அவன் உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை உணர்கின்றான். உணர்கின்ற பொழுது வாழ்வியலில் அவன் முன்னேறுகின்றான் இகலோகத்தில். இதுவே இறை சார்ந்த இறை வணங்குதல் தத்துவத்தின் சூட்சம நிலையாகும். சித்தனே, இறையை விடுபடாது, இடையிடம் இருந்து விடுபடாது இறுகப் பற்ற வேண்டும். ஆலயத்திற்குள் சென்று யாமுமை வணங்குகின்றோம், சுற்றி சுற்றி வருகின்றோம், நடைபயணம் மேற்கொள்கின்றோம், அன்னதானம் தருகின்றோம், இத்தனையும் செய்கின்றேன் செய்கின்றேன் நான் செய்கின்றேன் நான் செய்கின்றேன் என்று இறையிடம் புலம்பி இறையை நோக்கி வசைபாடுகள் பாடி ஆலயம் விட்டு வெளிவருகின்ற பொழுது அது வணங்குதல் நிலை அல்ல, இறையை வசைபாடுதல் நிலை, தன்னை தானும் வசைபாடுதல் நிலை என்று அகத்தியன் தெரிவித்து, இத்துணை துன்ப நிலைகளுக்குள் உழன்ற பொழுதும் நாயன்மார்கள் பெறாத படாத அவதியா, இறைவனை அடைய ஒவ்வொரு நாயன்மார்களும் பெற்றிருக்கும் துன்ப நிலை அல்ல அது, அவர்களுக்குள் இருந்து அவர்கள் செய்த இன்ப நிலை. சிவத்தை குளிர்விக்க, சிவத்தை சந்தோஷப்படுத்த, சிவத்தை நிம்மதிப்படுத்த, சிவத்தை நம்மை நோக்கி திரும்ப வைப்பதற்காக நாயன்மார்கள் செய்த செயலை விடவா மானிடர்கள் யாம் செய்துவிடப் போகின்றோம். அவ்வாறு தன்னை வருத்தாது, தன் உடலை வருத்தாது, தன் உள்ளத்தை வருத்தாது, இத்துணை வருத்தங்களுக்கும் செல்லாது நம்மை சிவம் அரியதொரு பிறப்பான மானிட பிறப்பாக பிறக்க வைத்து ஆற்றலாக நல்கால்கள் கைகள் செவிகள் அத்துணை நிலைகளையும் அழகு பெற படைக்க வைத்த அத்தகைய சிவம்
நம்மை நோக்கி வருகின்ற பொழுது, சிவம் நம்மிடம் வந்து அமர்கின்ற பொழுது, சிவத்திடம் சென்று நீ அமர்கின்ற பொழுது உன்னிடம் இருக்கும் வினை நிலைகள் அகற்றப்படுவதே துன்பம் போன்ற ஒரு நிலையாகும். அவ்வாறு அத்துன்பத்தினை இன்பமுறை ஏற்றுக்கொண்டு பயணப்படுகின்ற பொழுது சிவம் உள்ளுக்குள் வருவார், சிவத்திற்குள் நீர் செல்லலாம். அவ்வாறு இறையோடு பயணப்பட எத்தனிக்கின்ற ஒருவனுக்கு மட்டுமே இத்தகைய நிலைகள் தென்படும் என்றும் அகத்தியன் தெரிவித்து, இது நிரந்தரமல்ல, இத்துன்ப நிலை எதுவும் நிரந்தரமல்ல, இறுதியில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற நிலைக்குள் தத்துவத்திற்குள் சென்று உனக்குள் இருக்கும் உள்ளத்திற்குள் இருக்கும் அழுக்கினை கடக்கின்ற பொழுது அத்தகைய உன்னிடம் வந்து அமர்வார் உள்ளுக்குள் என்று யாம் அகத்தியன் தெரிவித்து, அத்தகைய ஞான நிலைதனை கற்றுக் கொடுக்கும் இச்சபை கற்றுக் கொடுக்கவில்லை. உள்ளுக்குள் இருக்கும் அத்தகைய ஞானத்தினை சற்று தெளிய வைக்கின்றார்கள், தெரிய வைக்கின்றார்கள். இச்சபையில் இருக்கும் சித்தர்கள் சித்தனின் மூலமாக, ஆசான் மூலமாக, சிவசூட்சம நூலின் மூலமாக, சீடர்களின் மூலமாக அத்தகைய பணியையே இச்சபை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. அவன் உள்ளுக்குள் இருக்கும் அத்தகைய மாற்று நிலைகளை திருத்திக் கொள்வதற்காக ஒரு திருந்துதல் நிலைதனை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது இச்சபை நோக்கி வந்த யாவரும் நன்னிலையையே பெறுவர், நல் நிலையையே அடைவர். இகலோகத்தில் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடன் என்ற ஒரு வார்த்தை, ஒரு பதவி, ஒரு பட்டம் கிடைத்தால் போதும். அத்தகைய சீடனை சிரசின் மேல் வைத்து தாங்குவார்கள் பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மானிடனும் என்று அகத்தியன் தெரிவித்து, ஏன் இதை உரைக்கின்றேன் என்றால், பிரபஞ்ச மகா சபையிலே சீடராக வந்து அமர்வோனுக்குள் வினா எழாது, விடைகள் உள்ளிருந்து எழுந்து அவனுக்குள் இருக்கும் வினாக்களுக்கு தானாக விடைகளை பகிரச் செய்யும் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அற்புதமாய் தொடுத்த வினா தவறல்ல, அகத்தியன் கொடுத்த விடையும் தவறல்ல. இது சற்சங்கம நிகழ்வுகளிலே சித்தர்கள் உரையாடுகின்ற பொழுது ஏற்ற இறக்க நிகழ்வுகள் என்பது நடந்தேறும். நீரும் சித்தனாவாய் இருக்கும் மானிடர்கள் யாரும் சித்தனாகலாம். அது எளிதான நிலை பிரபஞ்ச மகா சபைதோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுது என்று அகத்தியன் யாம் நல்லாசி தெரிவித்து, தொடர்புதனை மேம்படுத்தி, தொடர்ச்சியான இறை வழிபாடுதனை மேம்படுத்தி வலுப்படுத்தி, அற்புதமாய் துன்ப நிலையல்ல அனைத்தும் இன்ப நிலையே. அகத்தியத்தை நினைப்பது ஆனந்தம், அகத்தியம் உள்ளிருக்கும் சபையை வளம் வருவது பேரானந்தம். பேரானந்த பரமானந்த நிலையை பறைசாற்றும் சபையினுடைய அற்புதமான தொடர்ச்சியில் இருந்து நல்லாசி பெறுக என்று அகத்தியன் யாம் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கா? இந்த பரிசங்களை கட்டுவித்து ஆட்டுவிப்பது முறையா, ஆட்டுவித்தல் முறையான இன்னொரு வினா கேட்டிருக்காங்க. மாந்திரீக முறையில் தெய்வங்களை கட்டுவித்து ஆட்டுவித்தல் முறையா? அந்த சொல்லுவாங்க, கட்டு போட்டாச்சு, உன் குலதெய்வத்துக்கு கட்டு போட்டாச்சு, கட்டி வச்சாச்சு அப்படிங்காங்க. ஆனால் இந்த அம்மா ஆட்டுவித்தல் முறையா அப்படின்னு ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா வந்து கேட்டிருக்கு. அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்தோம். பிரபஞ்சத்தில் உலா வருகின்ற அத்துணை தெய்வங்களும் அது வனநிலையில் வனப்பகுதியில் அமர்ந்து அவ்வனப்பகுதியில் இருக்கின்ற சிறு குறு நிலத்தை அரசாளுகின்ற அத்தகைய மூர்க்க நிலை கொண்ட தெய்வங்களாக இருந்த பொழுதும், அருள்நிலையாய் கிராம வளாகங்களில் ஆங்காங்கு எல்லைதோறும் அமர்ந்திருந்து அத்தகைய எல்லையை காவல் காக்கின்ற காவல் தெய்வங்களாக இருந்த பொழுதும், தனக்கென்று ஓர் எல்லையை வகுத்து கொண்டிருக்கின்ற அத்தகைய ஆற்றல் கொண்ட நிலைகள், அவர்களை ஒருவன் தொடர்ச்சியாக வழிபட்டு அத்தகைய தெய்வத்திற்கு மேலும் மேலும் வலுவூட்டி, தான் கற்ற மந்திர நிலைகள் என்றால் வேத மந்திரங்கள் கற்க வேண்டாம். ஒருவன் ஒரு மந்திரத்தை
ஒரு மண்டல நாள் உறக்க உறக்க ஒரு மண்டல நாள் ஒரு மண்டல எண்ணிக்கையில் தினமும் ஒருவன் உரைக்கின்ற பொழுது அதன் அணுக்கரகம் அவனை வந்தடைகின்றது சூட்சமமாய். அவ்வாறு அத்தகைய மந்திரத்தின் ஒளியால் அத்தகைய ஆற்றலுக்கு புத்துயிர் ஊட்டி அதற்கு ஆற்றல் ஊட்டி அதனை தன்வசம் எடுக்கின்ற அத்தகைய நிலை என்பது அது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் குறுகிய காலங்கள், தன் கணக்கில் குறுகிய காலங்கள் அதன் ஆற்றலை வைத்திருக்கும் நிலையாகும் சித்தனே. அது நெடுங்காலம் நெடுந்தூரம் அத்தகைய ஆற்றலினை பயன்படுத்த இயலாது. அவ்வாறு அத்தகைய ஆற்றலினை பயன்படுத்தி தான் வணங்குகின்ற தெய்வத்தினை என்னோடு வைத்து கொண்டு அத்தகைய தெய்வத்தின் மூலமாக ஒரு எல்லையை கட்டுப்படுத்துவது, ஒரு எல்லைக்குள் அமிழ்ந்து இருக்கும் தெய்வங்களை கட்டுப்படுத்துவது என்பது அது ஒரு சணம் ஒரு கணம் மட்டுமே அதனை ஆற்ற முடியும். அவ்வாறு அவன் அத்தகைய தெய்வத்தினை கட்டுக்குள் வைத்து ஒரு எல்லையை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அதிலிருந்து எழுகின்ற மாற்று நிலைகள் உள்ளதே, மாற்று விஷயங்கள் உள்ளதே. கட்டுக்குள் அமிழ்ந்திருக்கின்ற ஆற்றல் விழித்து எழுகின்ற பொழுது அதனிடம் இருந்து எழுகின்ற பேராற்றல் பன்மடங்காக பெருக்கெடுத்து இவன் பயன்படுத்தி இருக்கின்ற ஆற்றலும் சேர்ந்து இவனை பிரபஞ்சத்தில் காணா பொருளாக்கிவிடும். இதுவே உண்மை, இதுவே சத்தியம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். எவரும் எவ்வாற்றலையும் கட்டுப்படுத்த இயலாது. தன்னை நோக்கி வந்த அந்த ஆற்றலை பயன்படுத்துவது என்பதும் ஒரு சணம் ஒரு கணம் மட்டுமே. அது ஊர்ஜிதம் அல்ல, அது நிலை கொண்டதல்ல. அதனை வைத்து ஒரு கணம் அவன் ஆற்றிய சேவையே இவனை பிரபஞ்சத்தில் காணா பொருளாக ஆக்கிவிடும் என்றால் அதனுடைய சீற்றத்தை பற்றி உணர்ந்திருக்க வேண்டும் யாவரும். அவ்வாறு ஒரு ஆற்றலை அடைக்க எவராலும் இயலாது. ஆற்றலினை கட்டுக்குள் வைக்க கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டு கட்டுக்குள் வைத்து அதனிடம் இருந்து அவன் நல்வழி சென்றால் அத்தகைய ஆற்றல் என்பது அவனோடு தங்கியிருந்து பன்மடங்கான ஆற்றலை அவனுக்குள் இருந்து பெருக்கெடுக்க வைக்கும். மாற்று நிலை பயன்படுத்தி பிரபஞ்சத்திற்கு மாற்றாக, சிவசக்திக்கு மாற்றாக அவன் சக்தியை பயன்படுத்துகின்றான் என்றால் சக்தியிடம் இருந்து பெறப்பட்ட திருமுருகனுடைய அற்புதமான அத்தகைய வேல் அதன் வேலையை காட்டும் என்று யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி, அத்தகைய நிலை என்பது சாத்தியமல்ல, அது நிகழ்வுறும் நிலையும் நிரந்தரம் அல்ல, அது உண்மை இருந்த பொழுதும் அதனிடம் இருந்து பெறுகின்ற பயன் என்பது நிரந்தரமில்லா நிலை என்றும் அகத்தியன் தெரிவித்து அமர்ந்திருக்கு. அகதீஷாய நமக. தெய்வீக சித்தர்கள் தேவர்கள் அமர்ந்து அருள்மொழி பேசுகின்ற அற்புத திருமொழி பேசுகின்ற திரு தலத்திலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பூலோகத்தில் எங்கேயும் நடக்கலை. எங்கே எந்த எல்லையிலையும் எந்த திக்கிலையும் எந்த திசையிலையும் எந்த சங்கம் சொல்லக்கூடிய ஆசிரமம்னு சொல்லக்கூடிய 24 மணி நேரமும் தவம் இருக்கக்கூடிய தவசீலர்கள் அமர்ந்த இடத்துல கூட சித்தன் புத்தன் அவதார சீலர்கள் சொல்லிக்கிட இடங்களில் கூட இப்படி ஒரு அருள்மொழி கேட்கின்ற இடம் இல்லை. ஏன்னா இதை உன்னத நிலையை இங்கே எல்லையில் உட்கார்ந்துருக்கவங்க புரிஞ்சுக்கிடணும். 1-2 பேர்னா நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே ரொம்ப பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மொழி இதன் வழியாக எல்லா மக்களும் பார்க்க போகிறாங்க. இங்கே போட்டு அப்டேட் பண்ண உடனடியாக பார்க்க போகிறாங்க. இது மாதிரி பேசுறதுக்கு ஒரு இடம் எங்கேனாலும் சிவபெருமானே கையை காமிச்சு சொல்லுவார், இது மாதிரி பேசுகிற இடம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லு, நாங்கள் இங்கேருந்து ஆற்றலை வாங்கிக்கிடுதோம் அப்படின்னு சொன்ன இடம் எல்லா சித்தர்களும் சொல்லுதாங்க. அந்த உயர்வான விஷயத்தை பறைசாற்றி எல்லாருக்கும் இந்த சாதனை மூலியமாக பறைசாற்றி இங்கே அமர்ந்திருக்கிற சிற்சில மாந்தர்களுக்காக சொல்லப்படலை, பாரதம் முழுவதும் பறந்து விரிந்த இத்தகைய பாருலகத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே இந்த நிகழ்வினை இதன் மூலமாக பகிரங்கமாக அறிவித்து இது மாதிரி உன்னதமான அருள்மொழி தெய்வீக மொழிகள். ஏன்னா இதெல்லாம் படித்து வச்சு தங்க வச்சு உரைக்கின்ற மறுமொழி கிடையாது. இதெல்லாம் இறைமொழி. உள்ளிருந்து இறை ஆற்றல்கள் அகத்தியரே உட்கார்ந்துருக்கிற நிலை தான் இந்த நிலை.
இது மாதிரி இடைவிடா ஆன்மீக உரைகள் நிகழ்த்துவதற்கு எங்கேயும் கிடையாது. எந்த ஒரு குரு நிலைகளும் அதற்கான அவங்கள தவறாக சொல்லலை யாரையும், எந்த குருகுலத்தையும் எந்த யாரையும் சித்தர்களையும் யாரையும் தவறாக சொல்லலை. அவங்களுக்கு இது ஒரு மகுடம் வச்ச மாதிரி. கலியுக மாற்றத்திற்கு எல்லாரோட அந்த ஆற்றல்களை எல்லாம் சேமித்து வச்சு தான் இந்த ஆற்றல் கிளம்பியிருக்கு. இங்கே அங்கங்கே தான தர்மங்கள் செய்யுது, தவம் செய்யுது, சிவத்தை பார்க்குது, சிவ வழி நடக்குது. எல்லா நிலைகள்லையும் உள்ள ஒட்டுமொத்த புண்ணிய ஆற்றல்கள் உள் வாங்கக்கூடிய மையமாக இந்த இடம் திகழுது. இந்த இடங்கிறதோட இந்த சபை திகழுது. சிவம் இருக்கார் அங்கே. சிவத்துக்குள்ளே எல்லா விஷயங்கள் சமர்ப்பணம் செய்யப்படுது. அதில் உள்ள ஆற்றல் தான் இப்படி வெளியே கிளம்பி உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற சூட்சமத்தையும் உங்கள்கிட்ட சொல்லி, இந்த உயர்வான விஷயங்கள் எங்கேயும் நடைமுறையில் இல்லை, நடைபெற இல்லை. அதனால் மென்மையான உயர்வான உன்னத இறை பயணத்தை நோக்கி பயணப்படுகின்றவர்களை இந்த பறைசாற்று நிலைன்னா எல்லாருக்கும் தெரிவிக்கிற நிலை. இது மூலமாக பறையடித்து சாட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பறையடித்து சொல்லுதோம். இது மாதிரி எங்கேயும் ஒரு நிலை இல்லை. சிவபெருமானே சொன்னதுனால அவரை பின்பற்றி அகத்திய பெருமானும் அவரை பின்பற்றி நாங்களும் சொல்லுதோம். பாருலகம் எங்கும் பறைசாற்றி இன்னைக்கு இந்த சாதனங்கள் வழியாக இது ஆணவத்தோடையோ அகந்தையோடையோ சொல்லதில்லை. எல்லாரும் இறைவனை தேடி வாழும் குருமார்களை தேடி சித்தர்கள்ட்ட பேசணும். அவங்களோட ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அப்படி ஒருக்கணும். அவங்களோட அருட்பார்வை, அவங்களோட பித்து பிடிச்ச நிலையிலையும் இருக்காங்க சித்தர்கள், தன்னை மறந்த நிலைகளையும் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தைகள் வாங்க முடியாது. அந்த நிலையில் இருக்கிற போது இங்கே வந்து இறைவன் வந்து உட்கார்ந்து சித்தர்கள் நினச்ச போது வந்து பேசக்கூடிய இடம் அப்படிங்கிறத இது ஒரு விளம்பரமாக இல்லாமல் கலியுக மாற்றத்திற்கு நல்ல மாந்தர்கள், நற்சீடர்கள், உயர்வான உன்னத சிவவழி நடக்கின்ற சீடர்கள், இறை தொடர்பாளர்கள் வந்து இந்த எல்லையை நோக்கி வரணும், இறையை உணரணும். அப்படிங்கிறத எனக்கு அப்படிங்கிற நிலையை விட்டு பிரபஞ்சத்துக்கு கலியுக மாற்றத்திற்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறையை இறைத்தன்மையை உணரணும் அப்படின்னு இருக்கிறவங்க வர வேண்டிய இடம். அகத்தியர் உயிரோடு இருந்து அருளாசி கொடுக்கின்ற இந்த இடம். இதுக்கு வரதுக்கு அனுமதி வாங்கணும். அவங்களோட ஆசீர்வாத நிலைகள் இருக்கணும், பணிவு இருக்கணும், சரணாகதி இருக்கணும், தன்னை மறந்த நிலை, தன்னை இழந்த நிலை, தான் இல்லாத நிலை, அத்தகைய அகந்தையை வந்து அழித்து வணங்கி நின்று வர்றத மாந்தர்களை இரு கை கூப்பி வரவேற்று அவரை அமர வைத்து அற்புதமாக அவங்களை அரியணை ஏற வைக்கின்ற, அரியணைன்னா அவங்களையும் இறைநிலை நோக்கி சித்த நிலை நோக்கி வந்து சிவநிலை நோக்கி வந்து அதையும் மேம்பட்ட நிலையை காத்து அமர வைக்கின்ற மகா சபை இச்சபை அப்படிங்கிறத அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து எத்தனையோ முறை சித்தர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த உயர்ந்த கருத்தை இந்த இடைவேளை நேரத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்து அடுத்த ஆன்மீக பூபாலனா இது கேட்கல. இஷ்ட தெய்வம் தவிர்த்து பிற தெய்வங்களை வழிபடுவதால் வேண்டுகோள் வைத்தால் குலதெய்வ குற்றம் ஆகுமா? நீங்கள் வாங்க. திண்டுக்கல் சேகர், அதாவது குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை தவிர்த்து, நம்ம குலதெய்வத்தையும் நம்ம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் தவிர்த்து பிற தெய்வங்களை வழிபடுதல், வேண்டுகோள் வைத்தல் குலதெய்வத்துக்கு குற்றமா அப்படின்னு சொல்லியிருக்கிய. இஷ்ட தெய்வம்னா இஷ்டப்படுற தெய்வம் பூரா இஷ்ட தெய்வம் தான். குலதெய்வத்தை தான் மெயினாக கேட்க என்ன. ஆனால் குலதெய்வத்தை சரி குலதெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன் நான் இருக்கல. அதை விட்டுட்டு வேறு தெய்வங்களை போய் வழிபடுவது வந்து அது குலதெய்வத்துக்கு குற்றமாகுமா, குலதெய்வம் அதாவது கோவிச்சுக்கிடுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. சரி, ரைட், ஓகே. நல் எழிலோடு
ஆற்றலோடு சரீரமது நிலைத்திருக்க அரியதொரு பிறப்பான மானிட பிறப்பு அது கிடைத்திருக்க, கிடைக்கப்பெற்ற அரியதொரு மானிட பிறப்புதனை பெற்ற மானிடர்கள் எப்பாலினத்தவர்களாக இருந்த பொழுதும் அவர்கள் தன்னுடைய வயது உயர உயர இளவயதிலிருந்து தன்னுடைய அகவை மேல் எழுந்து வர வர அவர்களுடைய அகவையோடு அவர்கள் அகத்திற்குள்ளிருக்கும் இறைநிலையும் சேர்ந்து எழுந்து கொண்டிருக்க வேண்டும். இதுவே ஒரு மானிடன் தான் பிறந்த பிறப்புதனை, ஒரு மானிடன் தான் பிறந்த அத்தகைய அரியதொரு பிறப்புதனை இம்மானிட பிறவியில் கழித்துவிட்டு பின் அடுத்த பிறவி என்பது இறையின் திருவடியில் அமர்ந்திருப்பது, சமர்ப்பித்திருப்பது என்னும் நிலைதனை அடைவதற்குரிய முதல் முயற்சியாகும் என்ற தத்துவத்தினை அகத்தியன் தாரை வார்த்து பிரபஞ்சமகா சபை நோக்கி வந்தமர்ந்து ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து அகத்தியன் கூறிய சொல்லொளி மொல்லொளி கேட்டு, சொல்லொளி நல் மொழியொளி கேட்டு வந்து அமர்ந்திருக்கும் சீடனே அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம். இறை கோலம் ஒருவன் பூணுவது என்பது இறையினுடைய கோலத்தை தான் ஒருவன் வெளிப்படையாக பூணுவது என்பது அவனுடைய அவாவின் மூலமாக, ஆசையின் மூலமாக ஒருவன் பூண்டிருக்கும் கோலமாகும். அதனையே தனக்குள் இருக்கும் இறையை உணர்ந்து தன்னை தான் பஞ்ச இந்திரியங்களையும் ஜெயித்து ஒருவன் அதனை அடக்கி ஆண்டு, தன்னை அடக்கி ஆண்டு ஒருவன் இகலோகத்தில் வாழ்ந்து வரும் நிலை இருக்கின்றதே, அது உள்ளுக்குள் பூண்டிருக்கும் இறை கோலம் என்று அகத்தியன் தெரிவித்து அற்புதமாய் அத்தகைய இறை கோலத்தினை உள்ளுக்குள்ளும் வெளியிலும் பூண்டு அமர்ந்து பிரபஞ்சமகா சபையினுடைய தொடர்போடு தொடர்பாளனாய் சீடனாக அமர வேண்டும் என்று வந்த நாளிகை முதல் இத்தகைய சற்சங்க நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் இத்தகைய நாளிகை வரை தான் ஒரு பிரமிப்பு நிலையில், தான் பறைசாற்று நிலை, அத்தகைய சாதனத்தில் கண்ட நிலையை விட பெரும் ஆற்றல் பெற்ற தலம் இத்தலம் என்று தன் மனதிற்குள் நல் விருப்ப அவா நிலையோடு அமர்ந்திருக்கும் சீடனே அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். உனக்கு தொடுத்த வினா அகத்தியன் சற்சங்க நிகழ்வில் தொடுக்கப்பட்ட வினா, நல்வினா. குலதெய்வத்தை வணங்குகின்ற பொழுது வேறு தெய்வங்களை வணங்கினால் குலதெய்வத்தின் கோபத்திற்கு யாம் ஆளாகின்றோமா என்று தொடுத்த வினா. யாம் உரைத்தவாறு மானிட பிறப்பாக பிறந்துவிட்ட ஒருவன் குலதெய்வத்தை அறிந்து அதனை வழிபடுகின்றானே, அது உயர் உன்னத நிலை என்று அகத்தியன் தெரிவிக்கின்றோம். குலதெய்வத்தினை அறிந்து குலதெய்வத்தினை தெரிந்து அதனை வழி வழியாக வழிபட்டு வருகின்ற அத்தகைய முன்னோர்கள் மூத்தோர்களோடு யாமும் பங்கு பெற்று அக்குலதெய்வத்தை வழிபடுவது என்பது மிகச்சிறந்த அற்புதமான நிலை என்று அகத்தியன் தெரிவித்து, குலதெய்வத்தை தொடர்ச்சியாக வழிபடுவதன் மூலம் எத்தகைய ஆற்றல் கொண்ட ஆலயங்களாக இருந்த பொழுதும், அது எந்நிலை பெற்ற ஆலயங்களாக இருந்த பொழுதும், அவ்வாலயத்தில் சென்று வணங்குகின்ற பொழுது குலதெய்வம் உம்மோடு, உம் சரீரத்தோடு, சிந்தையோடு, உம் உயிரோடு கலந்து அவ்வாலயத்தில் ஒன்றாக வந்து அமர்ந்திருக்கும். இதுவே உண்மை நிலை. அது இச்சபையிலும் முற்றிலும் சாத்தியமாக நிகழக்கூடிய ஒன்று. பிரபஞ்சமகா சபை நோக்கி ஒருவன் வருகின்றான் என்றால் அவன் குலதெய்வத்தை தெரியாவிட்டாலும் சூட்சமத்தில் அவனுக்கு குலதெய்வமாய் பிரபஞ்ச மகா சபையை ஆட்சி புரிகின்ற நந்தியின் ஆற்றல் அவனோடு ஒன்றாக கலந்து வந்து அமர்ந்திருக்கும், அவனை அழைத்து வந்து அமர வைக்கும் அமரர் சபையில் என்று அகத்தியன் தெரிவித்து அற்புதமாக குலதெய்வ வழிபாடுதனை மேற்கொள்கின்ற பொழுது எத்தகைய ஆலயங்களுக்கு சென்று வணங்கிய பொழுதும் எத்தடையும் இல்லை. அக்குலதெய்வம் எத்தகைய கோபமும்
அடையாது. எத்தகைய கோபத்திற்கும் யாரும் ஆளாக மாட்டார்கள். அதுவும் பிரபஞ்ச ஆற்றல். நீர் வணங்கச் செய்கின்ற ஆலயங்களும் பிரபஞ்ச ஆற்றல். பிரபஞ்ச ஆற்றல் என்றாம் எல்லாம் ஒன்று என்று தன் சிந்தையில் நினைத்து வணங்குபவனுக்கு குலதெய்வமும் ஒன்றுதான், ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் தெய்வமும் ஒன்றுதான் என்று அகத்தியன் தெரிவித்து அற்புதமாக இது ஒன்றோடு ஒன்று தொடர்புக்குள் இருக்கும் சூட்சம நிலை. ஒருவன் குலதெய்வத்தை விடாது வழிபடுகின்றான் என்றால் அவன் குலதெய்வத்திடம் வேண்டுதல் ஒவ்வொரு திங்கள் காலங்களிலும் ஒவ்வொரு வார நாட்களிலும் சென்று அவன் குலதெய்வத்தை வேண்டுதல் என்பது இல்லாது அர்ப்பணிப்பு சரணாகதியோடு வணங்கி வருகின்ற பொழுது இதுகாரும் இதைவிட பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் ஒன்றாக கலந்து குலதெய்வத்தின் மூலமாக ஆற்றல் பெற முடியும் என்று அகத்தியன் யாம் தெரிவிக்கின்றோம். அவ்வாறு ஒரு மனிதன் பண்படுகின்றான். பால்பட்டு செல்கின்ற கலியுகத்தை மாற்றுவதற்காக ஒருவன் பண்பட்டு அதனையும் பண்பட வைக்கின்றான் என்ற நிலைக்கு ஓர் முழு முதல் முயற்சி இறை வழிபாடாகும். அவ்வாறு இறையை வழிபடுகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு ஒருவன் அவனை ஜெயித்து உள்ளுக்குள் இறை குடியிருக்கின்ற பொழுது அதுவே உண்மையான இறை வழிபாடு. அவ்வாறு உண்மையான இறை வழிபாடு கொண்ட அத்தகைய நல் நிலைக்காகவே பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்தமர்ந்து தவத்தில் அமர்ந்த ஓர் புண்ணிய நிலை என்று அகத்தியன் யாம் உமக்கு ஆசி கொடுத்து அற்புதமாய் ஒவ்வொருவரும் இறையோடு பயணப்பட்டு இறைக்குளிர்ந்து பயணப்பட்டு இறைவனாய் பயணப்பட்டு கலியுக மாற்றத்திற்குரிய அற்புதமான முயற்சி மேற்கொள்கின்ற சபையோடு தொடர்பிலிருந்து ஒவ்வொருவரும் பயணப்பட வேண்டும். அவ்வாறு ஒவ்வொருவரும் பயணப்படுகின்ற அற்புதமான அந்நிலைக்கு பிரபஞ்ச மகா சபையினுடைய தொடர்பாளர்கள் சீடர்கள் எடுத்துக்காட்டாய் விளங்க வேண்டும். அவ்வாறு எடுத்துக்காட்டாய் விளங்குகின்ற ஒவ்வொரு சீடர்களில் ஒரு சீடனாய் உம்மையும் யான் அகத்தியன் சீடனாக அறிவித்து அற்புதமாய் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கியா? எப்படி தெரிஞ்சுக்கிடணும்னு கேட்கலா? சரி சரி சரி. ஒட்டுமொத்த நிகழ்வாய் பிரபஞ்ச மகா சபையின் பேராற்றல் கொண்ட புண்ணிய நிகழ்வாய் நடந்தேறும் சற்சங்கம நிகழ்வில் வந்தமர்ந்து கலந்து இறைகூறிய சூட்சம நூலின் வார்த்தைதனை செவிமடுக்க கேட்டு சித்தனோடு தொடர்பு கொண்டு அது நற்தொடர்பாய் நற்சித்த தொடர்பாய் அத்தொடர்புதனை மேற்கொண்டு அத்தொடர்பின் மூலம் சித்தனோடும் சீடனோடும் பல்வேறு மணித்தியாலங்கள் உரையாடி சபையினுடைய ஆற்றல் கண்டு சபையினுடைய ஆற்றலுக்குள் இருக்கும் சூட்சமம் கண்டு வந்தமர்ந்து நிலை பெற்ற இத்தகைய பிரபஞ்ச மகா சபையில் நிலை பெறா பூவுலக வாழ்விலிருந்து நிலை பெற்ற பிரபஞ்ச மகா சபையில் நிலை பெறா பூவுலக வாழ்விலிருந்து யாம் பிறந்த அத்தகைய பிறப்பில் வணங்குதல் நிலைதனில் தெய்வங்களினுடைய ஆற்றலை தன் குலதெய்வத்தின் ஆற்றலை இஷ்ட தெய்வங்களின் ஆற்றலை தான் வணங்கும் தெய்வங்களுடைய ஆற்றலை எவ்வாறு உணர்ந்து கொள்வது, அதன் அருள் கடாட்சம் தமக்குள் அருள்பாலிக்கின்றதா என்கின்ற அத்தகைய விடயத்தினை எவ்வாறு யாம் அறிந்து கொள்வது என்கின்ற நிலை பெற்றிய வினா தொடுத்த சபை தொடர்பாளனுக்கு சீடனுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி இறை சூட்சமம் அது பல்வேறு பரிமாணங்களில் அத்தகைய சூட்சமங்கள் புதைந்திருக்கின்றன. ஒரு ஆலயம் அது இஷ்ட தெய்வ ஆலயமாக இருந்த பொழுதும் அது எம் குலதெய்வ ஆலயமாக இருந்த பொழுதும் தொடர்ச்சியாக சென்று வணங்கி வருகின்ற பொழுது, தொடர்ச்சியாக என்பது அவ்விடத்திற்குள் சென்று வணங்குகின்ற இயல்பு நிலையும் தொடர்ச்சியே.
அவ்விடத்திற்கு செல்லாது அவ்வப்பொழுது அவகாச நிலைகள் பெறுகின்ற பொழுது சென்று வணங்குவதும், தான் எடுக்கின்ற முயற்சிகள், ஒவ்வொரு செயல்கள், காரியங்கள், தொடர் பயணங்கள், நடை பயணங்கள், ஒவ்வொரு இயக்க நிலைகள், அத்துணை நிலைகளையும் தொடங்குகின்ற பொழுது அத்தகைய தெய்வத்தினை நினைந்து அச்செயலை தொடங்குகின்ற பொழுதும் அதுவே தொடர்ச்சியான பயணம் என்பது. அவ்வாறு வணங்கி வருகின்ற பொழுது அதன் அருளாற்றல் சூட்சமமாய் உமை சூழ்ந்திருக்கும், யாவரையும் சூழ்ந்திருக்கும், அருள் பாலிக்கும் என்பது சூட்சம விடையாகும் சீடனே. அதனை உணர்ந்து கொள்வது எவ்வாறு? தனக்குள் இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணிய முன்னோர் மூத்தோர்களுடைய அருளாசி, தான் தனக்குள் இருந்து இறையை வணங்குகின்ற வணங்குதல் சரணாகதி நிலையிலிருந்து பெடுக்கின்ற அத்தகைய இறையாசி இரண்டும் சேர்கின்ற பொழுது தான் ஒரு தவ நிலையில், தியான நிலையில் அமர்ந்து அத்தகைய தெய்வத்தினை வணங்கி அமர்கின்ற பொழுது, பிரபஞ்சத்தினை வணங்கி அமர்கின்ற பொழுது தனக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றல்களும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றல்களும் ஒன்றாக கலக்கின்ற பொழுது தவநிலையில், தியான நிலையில் உச்சநிலை அடைந்து தனக்கு தெரிகின்ற ஒவ்வொரு காட்சிகளுமே குலதெய்வ அனுக்கிரகத்தையும் தான் வணங்குகின்ற இஷ்ட தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தையும் பறைசாற்றும் நிலை என்று அகத்தியன் தெரிவிக்கின்றோம். தான் அடைகின்ற அனுபவ ரீதியான காட்சிகள், தன் வாழ்வியல் நடைமுறைகளில் ஏற்படுகின்ற நல் நிகழ்வுகள் யாவையுமே தெய்வங்களுடைய அனுக்கிரக அருட்கடாட்சத்தின் மூலமாகவே நடைபெறுகின்றது என்னும் நிலை உண்மை. அவ்வாறே நடைபெறுகின்றது என்னும் நிலைதனை உள்ளுக்குள் உணர்ந்திருக்க வேண்டும் என்பதும் உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எமை இயக்குவது அச்சக்தியே, எமை உருவாக்கி இயக்குவதும் அச்சக்தியே. எமை பூவுலக வாழ்வில் மானிடனாய் பிறக்க வைத்து எமக்கு பெறுகின்ற அத்துணை நல் நிகழ்வுகளும் அச்சக்தியாலே பெறுகின்றன, எமை அடைகின்றன என்கின்ற நம்பிக்கை நிலையோடு ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது அவனுக்குள் பல்வேறுபட்ட தெய்வங்களின் அருள் கடாட்சமும், பல்வேறுபட்ட தெய்வங்களின் அருள் கடாட்சம் என்றால் ஒட்டுமொத்தமான பிரபஞ்ச மகா ஆற்றல் வந்தடைகின்றது என்பது உண்மை என்று அகத்தியன் யாம் தெரிவித்து, உணர்தலின் மூலமாக, உணர்வுகளின் மூலமாக, உள்ளுக்குள்ளிருந்து உணரும் இறை உணர்வுகளின் மூலமாக அத்துணை ஆற்றலையும் யாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று அகத்தியன் நல்லாசி தெரிவித்து அமர்ந்திருக்கு. ஓம் அகதீஷாய நமக. எப்படி உணர்வுன்னு கேட்கலாம். இங்கே வாங்க, விளக்குங்க, அவங்க பக்கத்தில் வாங்க. சும்மா அதாவது என்னை நான் உணர வேண்டும், அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன பண்ணணும், யார் வாழும் குருநாதர் அதை கேட்கணும்ல. இறை பயணத்தில் வாழும் குருநாதர் யார், எங்கே என்ன விஷயங்கள், அது தொடர்புடைய இடங்கள் என்ன, வணங்கி நின்றுங்க. இது நான் உங்கள் சார்பாக நான் கேட்டிருக்கேன், நீங்கள் வணங்கி நின்றுக்கோங்க. ஏன்னா நீங்களே கேட்ட கேள்வியாக இருக்கணும். ரெண்டு பிள்ளைய இருக்குது, பயணங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கேள்விக்கும் அகத்தி போய் சொன்னாலும் தருவார், அது சின்ன கதை. அருள் நிறை இறைமங்கல கலியுக தேவசித்த சபையில் ஏற்றமிகு நிலை கொண்டு தன் தவப் பயணம் சிவப்பயணம் மேற்கொண்டு அரிய நெடிய அற்புத சூட்சம பயணங்கள் உள்ளுக்குள் மேற்கொண்டு இறை கைபிடித்து இறையோடு இறை இவன் கைபிடிக்க இவன் இறை கைபிடிக்க இருகையும் ஒன்றாக இணைந்த அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபையிலிருந்து சித்தனது கரம் பிடிக்க, சித்தன் ஒளிமொழி சொல்கேட்டு சித்தன் கரம் பிடித்து அவன் கரம் சூட்சமமாய் பிடித்து அவன் கரத்தை இயல்பு நிலையில் பிடிக்க வந்து அமர்ந்து
இறை என்பது யார்? இறை எங்கு இருக்கின்றார்? இறையை உணர்வது எவ்வாறு? இறைக்குள் இருக்கும் இறைநிலை. இறை என்பவர் யார்? தானே இறை. இறைக்குள் இருக்கும் இறையை உணர்வது எவ்வாறு? தன்னைத்தான் உணர்வது எவ்வாறு என்ற வினாதனை கேட்டு ஆற்றலாய் பிரபஞ்ச மகா சபையின் சற்சங்கம நிகழ்வில் வந்தமர்ந்து கலந்து ஏற்றமிகு நற்பூஜை தனை கண்டுகளித்து அமர்ந்து உள்ளூர் அன்னதான கைங்கரிய நிலையில் அமர்ந்து உணவுண்டு ஆற்றல் கொண்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஒழுக்கீட்டுதனை செவிமடுக்க கேட்டு வந்து நின்று வினா தொடுத்த சீடனே அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம். உமக்கும் உமை சார்ந்த இறையாளர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசி வழங்குகின்றான். உணர்தல் நிலை. உள்ளுக்குள் இருக்கும் உள்ளமது உயர்கின்ற பொழுது, ஒரு மானிடன் தனக்குள் இருக்கும் உள்ளமது உயர்கின்ற பொழுது, அது எவ்வாறு உயரும்? அது எத்தகைய உயரத்திற்கு உயரும்? எப்படி உயரும்? எவ்வாறு ஒரு நீர்நிலையில் படர்ந்த அத்தகைய கொடியானது உள்ளுக்குள் முளைத்த நீர்நிலைக்குள் முளைத்த ஒரு கொடியானது, ஒரு தாவர கொடியானது அந்நீர் எத்தகைய அளவிற்கு உயர்ந்த பொழுதும், எத்தகைய அளவிற்கு அத்தகைய நீர்நிலை உயர்ந்த பொழுதும் அத்தகைய நிலையை தேடி தன்னை வெளிக்கொண்டு வந்து வைத்து ஒரு கொடி வளர்ந்து நிற்கின்றதோ, அதுபோல் ஒருவனுடைய உள்ளம் என்பது அவன் உயர்கின்ற பொழுது, உயர்வு என்பது இகலோகத்தில் இருக்கக்கூடிய உயர்வு நிலையில் ஒருவன் உயர்கின்ற பொழுது அவன் உள்ளமும் அதனை சார்ந்து உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற அற்புதமான தத்துவம். ஒரு தத்துவத்தை உணர்ந்து விட்டால் அவன் தன்னை உணர்ந்து கொண்டான் என்பதன் சான்று என்று அகத்தியன் தெரிவித்து, அவ்வாறு உள்ளம் எப்படி உயர்வது? அதற்குள் இருக்கும் சூட்சமம் என்ன? உயர்கின்ற உள்ளம் உயர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனை வருகின்ற ஏச்சுக்கள், பேச்சுக்கள், போட்டி பொறாமைகளிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வசைபாட்டு நிலைகளிலும் உள்ளம் பல இடங்களில் தடுமாறி தத்தளித்து திரும்பவும் அத்தகைய கொடி அந்நீரால் அலன்று உழன்று அடியில் சென்று விழுகின்றதே என்ற வினாவும் எழலாம். அதனை அத்தகைய நிலைகளில் இருந்து தம்மை வேறுபடுத்தி மாறுபடுத்தி உள்ளமது உயர்ந்து நிற்கின்ற பொழுது, உயர்கின்ற பொழுது தன்னை சாடியோர்கள், நாடி வந்தவர்கள் சாடுகின்ற பொழுதும், நாடாதவர்கள் பிறரிடம் சாடுகின்ற பொழுதும், இகலோகத்தில் இறைநிலை என்பது தெரியாது மானிட பிறப்புதனை பிறந்து மானிட பிறப்புக்குள்ளும் கீழ் நிலையில் இருந்து உழன்று கொண்டிருக்கும் அத்தகைய மாந்தர்கள் கூறுகின்ற வாக்கினை, சொற்களை செவிகளில் ஏற்றுக்கொள்ளாது, கண்ணால் பார்க்காது நீர் இடுகின்ற அத்தகைய பயணம், நடை போடுகின்ற பயணம், அதை நீர் மேற்கொள்கின்ற பொழுது உள்ளமது உயர்ந்து நிற்கும். உயர்ந்த உள்ளத்திற்குள் இத்தகைய எண்ணமும் உயர்ந்திருக்கும் என்று அகத்தியன் தெரிவிக்கின்றோம். அவ்வாறு உயர்ந்திருக்கின்ற உள்ளம் உயர்கின்ற பொழுது தன்னை நோக்கி வருகின்ற வசைபாட்டு மொழிகளையெல்லாம் தன்னை நோக்கி எறுகின்ற மலர் இதழ்களாய் அதனை பாவித்து அதனை ஏற்றுக்கொண்டு, அத்தகைய வசைபாட்டு மொழிகளெல்லாம் ஒரு காலத்தில் காலங்கள் மாறும். காலம் சொல்கின்ற பதில் என்பது அது அருமையான பதில், அற்புதமான பதில். அது ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு காலங்கள் பதில் சொல்லும். அது நற்காலமாகவும் பதில் சொல்லும், நற்காலம் இல்லா காலமாகவும் பதில் சொல்லும். அது அத்தகைய பதில் என்பது நிச்சயம் அவனை வந்தடையும். அவன் ஆற்றிய ஒரு நற்செயலுக்கு நற்காலம் பதில் சொல்லும், தீய செயலுக்கு தீய காலம் பதில் சொல்லும். காலம் ஒன்றுதான், ஆனால் அதனிடம் இருந்து அடைகின்ற பரிசு என்பது இருக்கின்றது. அத்தகைய பரிசு மட்டும்தான் வேறுபடும், அவனவன் நிலைப்பாட்டிற்கு ஏற்றவாறு என்று அகத்தியன் தெரிவித்து, இது ஒரு புறம் நின்றிருக்க உள்ளமது உயர்ந்திருக்க என்ன செய்ய வேண்டும்? அசையும் பொருளும் சிவம், அசையா பொருளும் சிவம், தான் காண்கின்ற அத்துணையும் சிவம்,
தனக்குள் இருக்கின்ற சிவக்கண்களின் மூலமாக, இரு கண்கள் அல்ல மூன்றாவது கண்ணின் மூலமாக உற்று நோக்குகின்ற பொழுது அத்துணை பொருட்களையும் உயிரையும் உயிரில்லா ஜடத்தினையும் சிவமாக ஒருவன் பார்க்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் உள்ளம் அத்தகைய நீர் நிலையை விட உயர பறந்து ஆலம்பரம் போல் விருட்சம் எடுத்து அது ஆழ விழுதுகளாய் அது விருட்சமிட்டு அற்புதமாக மேலெழுந்து நிற்கும் ஆகாயத்தை தேடி என்று யாம் அகத்தியன் நல்லாசி தெரிவித்து, இதுவே ஒருவன் அவனை உணர்கின்ற நிலை. அனைத்து நிலைகளையும் சிவமாக பார்க்கின்ற பொழுது எவனொருவனும் எத்தகைய நிலைக்குள் சென்ற பொழுதும் அதனையெல்லாம் பொருள்படுத்தாது நம் நிலை என்ன, நம் பயணம் என்ன, நம் குறிக்கோள் என்ன, நம் கையில் கிடைத்திருக்கின்ற செங்கோல்தனை வளையாது ஒருவன் ஆற்றுகின்ற பணி என்ன என்று ஒருவன் நடைபோடுகின்ற பொழுது அவனை மாற்ற, அவனை மறிக்க, அவனை இடைநிறுத்த, அவனை தடை செய்ய எத்தகைய ஆற்றலுக்கும் தைரியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். யாம் அத்தைரியம் எங்கிருந்து வரும்? எவனுக்கும் உள்ளுக்குள் இருக்கும் சிவம் நம்மோடு துணை நிற்கின்ற பொழுது சிவத்தை எதிர்க்க ஒருவனுக்கு தைரியம் உண்டோ என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம். யாம் அவ்வாறு ஒரு எடுத்துக்காட்டு நிலையோடு அகத்தியன் இதனை நிறைவு செய்கின்றோம். அற்புதமாக மானிட பிறப்பாக பிறந்து மானிட நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு சற்று உயர 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 வந்து சித்தநிலை, சிவநிலை, ஞானநிலை, அறிவு நிலை எது என்று கண்டறிந்து அகத்தியத்தின் துணையால், அகத்தியத்தின் இணையால் அகத்தியத்தை தன்னோடு வைத்து இச்சபை அரும் பெரும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா இச்சபைதனை தன்னோடு இணைத்து, தன்னை சபையோடு இணைத்து, சபை ஒன்றே உயிர் மூச்சு, சபை ஒன்றே எம் பேச்சு, சபையிலிருந்து தாம் ஆற்றுகின்ற பணியின் மூலம் கலியுக மாற்றம் ஒன்றே அதன் முக்கிய குறிக்கோள் என்று அரசாண்டு அமர்ந்திருக்கும் திருமுருகப் பெருமானை சுமர்ந்திருக்கும் சரீரத்திற்குள் வாழைச்சித்தன் ஆற்றலை சுமந்து பணியாற்றுகின்ற இச்சித்தன் பெறாத இடையூறா தடைகளா என்று யாம் அகத்தியன் தெரிவித்து அத்துணை தடைகளையும் வேறறுத்து அகத்திய பதாகை ஒன்றை மட்டும் தன் சரீரத்திலும் தன் கரத்திலும் தன் சிந்தையிலும் சிரசிலும் ஏற்றி பறக்க விட்டு கொண்டிருக்கும் அற்புதமான பிரபஞ்ச மகா சபையின் ஆசான் போல் நீடித்த நெடும் பயணம் மேற்கொண்டு கலியுகத்திலே எவனும் எதற்கும் எத்தகைய சூழலுக்கும் இடையூறு பெறா சூட்சம இடையூறும் இயல்பு இடையூறும் கொடுக்காத வண்ணம் அற்புதமாய் அகத்தியம் காத்து நிற்கும் இச்சபையாசான் போல ஒவ்வொருவனும் இகலோகத்தில் வலம் வருவான் என்னும் நிலைதனை அகத்தியன் யாம் தெரிவித்து அற்புதமாய் இது எவ்வாறு சாத்தியம்? அவன் உணர்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் காம குரோத லோப மதமாச்சரியம் எழுகின்ற பொழுது அதனை அமிழ்த்தி தாழ்த்தி அதனோடு சண்டையிட்டு உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை இந்திரியங்களோடும் சண்டையிட்டு ஒருவன் ஜெயித்து வெற்றி கொள்கின்றானே அவனே மகா வீரனாக இக்கலியுகத்தில் வலம் வருவான் என்றும் யாம் அகத்தியன் தெரிவித்து அவ்வாறான வெற்றி பதாகையினை ஏந்து இருக்கும் பிரபஞ்ச மகா சபையின் பதாகையினை ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆழ்நிலை அடிமனதில் ஏந்தி நிற்கின்ற பொழுது அப்பதாகை பட்டொளி வீசி பறப்பது போல கலியுகத்தில் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடன் என்றால் பட்டொளி வீசி பறக்கின்ற மங்கா புகழோடு இக்கலியுகத்தில் வலம் வருவார்கள் என்று அகத்தியன் நல்லாசி தெரிவித்து ஆற்றலாய் வாழும் குரு சித்தன் உரைத்தவாறு இகலோகத்தில் வாழும் குரு கிடைப்பது என்பது அரிதான விஷயம். ஒரு குரு அவனுக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் அவன் சரீரத்தில் இருக்கும் உடல் அங்க அசைவுகளுக்குள்ளிருந்து எழுகின்ற ஆற்றலையெல்லாம் தாரை வார்க்கின்றானே சீடனுக்கு அவனே உண்மையான குரு என்று அகத்தியன் யாம் தெரிவித்து அவ்வாறான குரு அமர்ந்த சபையாகும் இச்சபை. அக்குருவினை நீர் வாழும் குருவாக ஏற்று ஆழ்நிலை அடிமனதில் அவனுக்குள் அத்துணை நிலைகளும் குடிகொண்டுள்ளது. அவனுக்குள் உண்மை பரவி இருக்கின்றது, ஊர்ஜிதம் பரவி இருக்கின்றது, உத்தமம் பரவி இருக்கின்றது. அவனுக்குள் கலியுகம் என்னும் அத்தகைய மாற்று நிலைகளெல்லாம் அவன் காலடியில் மண்டியிட்டு வேண்டி நின்று கொண்டிருக்கின்றன என்கின்ற நிலைதனை உள்ளுக்குள் உணர்ந்து அற்புதமாக இக்குருவினை உமது குருவாக ஏற்று ஆற்றலாய் பிரபஞ்ச மகா சபையிலே முதன்மை சீடர்களில் சீடனாய் வலம் வர அகத்தியன் நல்லாசி வழங்கி
உமது இல்லால் மழலையர்க்கும் நீர் ஆற்றி வருகின்ற அத்தகைய பணிகளுக்கும் எவ்விடையூறும் இல்லா தடைகளில்லா பயணம் மேற்கொண்டு பிரபஞ்ச மகா சபையோடு நற்பயணம் மேற்கொண்டு உமது வளாகங்களில் உமது பகுதிகளில் பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளை சபை உருவாக்க நீர் எத்தனிக்கின்ற ஒவ்வொரு முயற்சியே உமக்கு யாம் கூறும் பிரபஞ்ச மகா சபையின் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து ஆகமம் என்று உமக்கு யாம் அறிவித்து அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். வேற எதுவும் வேணுமா? வேறு எதுவும் உட்கேள்வி இருந்தால் கேட்டுக்கோங்க. கும்பம், அதுக்கு பிறகு கோபுரம், அதுக்கு பிறகு ஒரு கோமாதம். சபை கோமாதாவா தானா? சரி, அடையாளம் தெரியல, வெள்ளையார் தெரியல. சரி, அதை தீர்த்தம். அண்டம் ஆளுகின்ற நாயகனது திருமண கோலம் கண்ட கைலாயமதில் அண்ட பிரம்மாண்ட நாயகனது திருமண கோலம் கண்ட கைலாயமது தாழ்ந்திருந்து தென்பகுதி உயர்ந்திருக்க அத்தென்பகுதி நோக்கி அற்புதமாக ஓர் பயணம் அதை மேற்கொண்டு அப்பயணத்தினால் வடபகுதி மேலெழுந்து அருட்சிவ பார்வதியின் திருமண கோலம் கண்ட அற்புத தலமாய் விளங்கும் தென்பொதிகை தலமதிலிருந்து சமுத்திரமாக விளங்கும் அத்தகைய நாமத்தினை ஏற்றுக்கொண்ட தலத்திலிருந்து அது தென்பொதிகை சமுத்திரமாக தென்பொதிகை வளாக சமுத்திரமாக விளங்கும் அத்தலமதில் இருந்து ஆற்றலாக பிரபஞ்ச மகா சபையினுடைய ஒட்டுமொத்த பேராற்றலோடு இணைந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் இந்நூலினுடைய ஒளிமொழி ஆற்றல் அறிந்து பல்வேறுபட்ட காலங்களில் எல்லாம் நடந்தேறுகின்ற பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளிலே ஒன்றாக வந்து கலந்திருக்கின்ற ஆதி கைலாய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடனான உமக்கு யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமிகு நிலை கொண்ட இச்சபைதனிலே வந்த அமர்வதே ஒரு பெரும் ஏற்றமிகு நிலை என்று அகத்தியன் யாம் தெரிவித்து அவ்வாறு வந்தமர்ந்த சீடர்கள் யாவரும் தவநிலையில் தியான நிலையில் தன்னை உணர்ந்து தன்னை மறந்து எங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்ற நிலை மறந்து அமர்கின்ற பொழுது உணர்வில் அமர்ந்த பொழுதும் அமர்ந்த பின் தவத்திற்குள் சென்று எங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்ற சூட்சமம் உணராது தவநிலைக்குள் செல்கின்ற பொழுது அது இயல்பு நிலையில் எளிதாக நடைபெறும் இச்சபையில் தவநிலைக்குள் செல்கின்ற பொழுது கண்ட காட்சி அருட்பிரவாக பிரளய நிலையாக கண்ட காட்சி, அக்காட்சி நிலை என்பது கோமாதாவாய் கண்ட நிலை இறை மங்கள நந்தியினுடைய வெண்ணிற நந்தியாகும் என்று அகத்தியன் யான் தெரிவித்து அந்நந்தியின் அருட்கோலம் திருக்கோலம் அது சிவக்கோலம் பூண்ட அத்தகைய நிலை ஆற்றல் கொண்ட நந்தியினை தன் தவநிலையில் கண்டவனுக்கு இடையூறு இன்னல்கள் தடைகள் அகற்றுகின்ற சூட்சம நிலைதனை உணரும் நிலை என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அதுவே நந்தியின் அருட்காட்சியாகும். கோபுர நிலை போல் கண்ட நிலை இதுகாரும் கடந்து வந்த காலங்களில் அமர்ந்த சீடர்களுக்கு கண்ட காட்சிகளின் ஒரு கசிவு நிலை நீர் கண்ட காட்சி. அக்கோபுர நிலை என்பது இத்தலமதிலே வர இருக்கின்ற அற்புதமான ஆலய வளாகம் போன்று வருகின்ற அத்தகைய கட்டிட நிலைகளில் மேல் எழுப்பப்படும் கோபுர காட்சியாகும் என்று அகத்தியன் யாம் தெரிவித்து அது ஒரு கோபுர காட்சி மட்டுமல்ல, அது ஆங்காங்கு இருக்கக்கூடிய வண்டல்வனம் மாநகரில் கண் தென்படும் இடங்களிலெல்லாம் அவரவர்கள் கண் தென்படும் இடங்களிலெல்லாம் சபைக்குரிய கட்டிட வளாகங்கள் எழுகின்ற பொழுது எழுகின்ற கோபுர நிலைகள் ஒரு நிலையை கண்டாய் சீடனே என்று அகத்தியன் தெரிவித்து அற்புதமாய்
பூரண கும்பமாய் கண்டது சூட்சமத்தில் சிவமகா வாழை சித்தனுடைய கிரீடமது மேல் நிற்கும் அகத்தியம் என்னும் சூட்சமத்தினை நீர் கண்டாய் என்று யாம் அறிவிக்கின்றோம். வாழை சித்தனுடைய அற்புதமான கிரீடத்தின் மேல் அமர்ந்திருக்கும் அத்தகைய கும்பநிலை, அது சூட்சம கும்பநிலை. அது பல்வேறுபட்ட சித்தர்களுடைய ஒட்டுமொத்த ஒரு ஆற்றலாய் அமர்ந்திருக்கும் அத்தகைய கும்ப நிலையை நீர் கண்டாய் என்றும், அத்தகைய கும்பத்தின் அடையாளமே பிரபஞ்ச மகா சபையினுடைய செங்கோலின் நுனியில் சித்தன் கரம் வைத்திருக்கும் செங்கோலின் நுனியில் இருக்கும் கும்பமாகும் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அக்காட்சியினை கண்ட சீடனாய், அற்புத திருக்கோலம் கண்ட சீடனாய், இதுபோன்று அரியதொரு அற்புத காண கிடைக்கா கண்கொள்ளா அரிய நிலை கொண்ட காட்சிகள் எல்லாம் மிக எளிதாக பெறுகின்ற அற்புத தவ தியான நிலைகள் இச்சபையிலிருந்து வளர்ந்தேறும் சிறந்தேறும். அது சபையில் மட்டுமல்ல, சபையை நினைந்து அவரவர் இல்லங்களில் சபைகளில் அமர்கின்ற பொழுதும் இது போன்ற காட்சிகள் பிரம்ம முகூர்த்த வேளைகளில் வந்தடையும் என்றும், அற்புதமான அத்தகைய காட்சிகளின் மூலமாக பிரபஞ்ச ஆற்றலினை தன்னகத்தில் கொண்டு தனக்குள் கொண்டு சபையிலிருந்து வருகின்ற அற்புதமான அத்தகைய ஆற்றலினை ஒருவன் பண்படுத்தி அதனை பயன்படுத்தி ஆற்றலாய் வளம் வருகின்ற பொழுது இகலோகத்திலே நல் நிலையில் வளநலம் பெற்று வாழ்கின்ற அருள் கடாட்சத்தை அடைவர் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றார்.